புத்திசாலி வாத்து. ஒரு நாள் அம்மா வாத்தும் அதோட குட்டிங்களும் நதிக்கரையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அதை கேட்டு அம்மா வாத்தும் அதோட குட்டிங்களும் பயப்படுறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தூரமாக ஒரு ஓநாய் இவங்கள பார்த்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அம்மா வாத்து குட்டிங்க கிட்ட நீங்கள் சீக்கிரமாக நதிக்கரைக்கு போங்கன்னு சொல்லுது. அதுக்குள்ள புத்திசாலித்தனமாக யோசிச்ச வாத்து ஒரு நல்ல ஐடியா பண்ணுது. என்னன்னா, அதோட ஒரு ரெக்கையை மட்டும் மூடிட்டு இன்னொரு ரெக்கையை நல்லா விரிச்சு விட்டுட்டு போய் நதிக்கரையை ஓரமாக படுத்துக்குது. அதை பார்த்த ஓநாய் வேகமாக ஓடி வருது அதை சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் வந்தோடனே வாத்து கீழே விழுத்துக்கிறத பார்த்து என்னன்னு கேட்குது. அதுக்கு வாத்து, என்னோட ஒரு ரெக்கை உடஞ்சி போச்சு, அதனால என்னால் இனிமேல் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓநாயும் பாவம் பார்த்து வாத்தை சாப்பிடாம விட்டுறது. உடனே சந்தோஷப்பட்ட வாத்து நதிக்கரையை நோக்கி நீந்தி போகுது. அதை பார்த்த நரி ஐயோ ஏமாந்து போயிட்டோமேன்னு சொல்லிட்டு சோகமாக நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வாத்தும் அதோட குட்டிங்களும் சந்தோஷமாக நீந்தி போகிறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.